ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்மார்ட் இன்டென்ஸ் டேஷ்போர்டை நான் முதல் போர்ட்டல் வழியாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் ஃபஸ்ட்டு நான் முதல்வன் லாகின் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். நான் முதல்வன் மேசிவ் அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் டேஷ்போர்டை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் லாகினை சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் கொடுத்துருங்க. நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கேப்சா கொடுத்துடணும். 43412. ஸோ நெக்ஸ்ட்டு நான் லாகின் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் இன்னும் இங்கே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் வரும். நெக்ஸ்ட்டு இதில் கோர்சஸ்ங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு மென்டேட்டரி கோர்சஸை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் கோர்ஸ் நேம் காமிக்கும், ஃபுல் ஸ்டாக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் இதில் வாட்ச் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு லோடிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் மாங்கோடிபி ஸ்பாட் பிரிட்ஜுன்னு இருக்கும். இதில் ஆக்சஸ் கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் இன்டென்ஸுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே உங்கள் நேம் காமிக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி காமிக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய என்எம்ஐடி காமிக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கேட்டகரி, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வித் டிபிஏ பை மாங்கோடிபின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்டோட டைட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய யூசர் நேம் என்ன அப்படிங்கிறதால உங்கள் மெயில் ஐடி இங்கே ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் இதில் ப்ராஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுறேன். இதில் உங்களுடைய ப்ராஜெக்டோட டைட்டில் ஓப்பன் ஆகும். கீழே க்ரீன் கலரில் ஆக்டிவ்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு அக்சஸ் ரிசோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் யுவர் பர்சனல் ஃபிட்னஸ் கம்பெனின்னு, அதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட் டைட்டில் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் கைடட் ப்ராஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். இதில் கோ டு ஒர்க் ஸ்பேஸ். இதில் உங்களுடைய ப்ராஜெக்டோட டீட்டெயில், ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ்ஸ், ப்ரீ ரிக்வெஸ்டர்ஸ் என்னமே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃப்ளோ, ப்ராஜெக்ட் செட்டப் அண்டு கான்ஃபிகரேஷன், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டு, ரெஃபரன்ஸ் கோடு, ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸிக்யூஷன். ஸோ எல்லாமே எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. ஸோ திரும்ப நான் பேக் வந்துடுறேன். ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்பேஸ், ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ். இன்னும் நம்ம இன்னும் ஆரம்பிக்கலை. ப்ராஜெக்ட் செஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அதை எப்படி சொல்கிறாங்களோ அதேமாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வேணால் படித்து பார்த்துங்க. ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான். திரும்ப நான் ஹோமை சூஸ் பண்ணுறேன். சைன் அவுட் கொடுத்துட்றேன். தட்ஸ் ஆல்.